Hi friends, welcome to Clickbox Mail. இந்த வீடியோவில் ஃப்ரீ ஆஃபீஸ் 365 அண்ட் பெஸ்ட் லைஃப் டைம் ஃப்ரீ 3 ஆல்டர்னேட்டிவ்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த டீட்டெயில்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த வெப்சைட்டில் microsoft365.com என்ற வெப்பேஜில் சைன் அப் ஃபார் த ஃப்ரீ வெர்ஷன் ஆஃப் Microsoft 365 என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் Microsoft Office 365 நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணணும்னா நியூ மெயில் அட்ரஸை க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நியூ மெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்டுடைய ஃபசில் ஸ்க்ரீனையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் சர்நேமையும் டைப் பண்ணி Microsoft Office 365 ஃப்ரீ வெர்ஷனுடைய ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணி ஹோம் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸுமே உங்களுக்கு Office 365 ஆன்லைன் வெர்ஷனில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 GB ஆஃப் OneDrive ஃப்ரீ ஸ்பேஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி 5 GB ஆஃப் டேட்டாஸை நீங்கள் OneDriveல ஃப்ரீயாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது வேர்ட், எக்ஸல் அண்ட் PowerPoint எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஆஃப்லைன் வெர்ஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரியே ஆன்லைன்லேயும் ஈஸியாக ஒர்க் ஆகுது. இங்கே யூஸ் பண்ணுற ஆப்ஸில் எல்லாமே ஃபைல்ஸில் சேவ் ஆஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே டவுன்லோடைய காப்பி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்களுடைய ஆன்லைன் டாக்குமெண்ட்டை நீங்கள் ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக எக்ஸல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ எக்ஸல் ஃபைல்லையுமே சேவ் ஆஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே டவுன்லோடைய காப்பி என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால எக்ஸல் ஃபைலை நீங்கள் ஆஃப்லைன்லேயும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போது PowerPoint டாக்குமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ இந்த ஃபைலையும் சேவ் ஆஸ் என்ற ஆப்ஷனுக்குள்ளே டவுன்லோடைய காப்பி என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபைலை நீங்கள் ஆஃப்லைன்லேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் டவுன்லோட் ஆஸ் PDF என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்களுடைய எல்லா ஃபைலையுமே நீங்கள் PDF-ஆகவும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த Office 365 ஆன்லைனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுன்றதால டெஸ்க்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் நீங்கள் Office 365 டெஸ்க்டாப் வெர்ஷனாக யூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்து Office 365 ரொம்பவே சீப்பஸ்ட் ப்ரைஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் வெர்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இப்போது பெஸ்ட் 3 ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேர்ஸை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் லைஃப்லாம் உங்களுடைய சிஸ்டமில் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட்டாக WPS Office சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் காட்டுற வெப்சைட்ஸுடைய லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்கை யூஸ் பண்ணி WPS சாஃப்ட்வேருடைய அஃபிஷியல் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த WPS சாஃப்ட்வேர் விண்டோஸ், மேக், லைனக்ஸ், ஆண்ட்ராய்டு அண்ட் iOSக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் இங்கே ஃப்ரீ டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி WPS ஆஃபீஸை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள்.
அண்ட் இன்ஸ்டால் ஆன WPS ஆஃபீஸில் வேர்ட், எக்ஸல், பவர்பாயிண்ட் அண்ட் PDF ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த WPS சாஃப்ட்வேர் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ன்றதால நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப் வெர்ஷனாக ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அடுத்துதான் நம்ம LibreOffice என்ற ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த LibreOffice சாஃப்ட்வேர் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால டெஸ்க்டாப் வெர்ஷனாக ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சாஃப்ட்வேருடைய வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த LibreOfficeம் விண்டோஸ், லைனக்ஸ் அண்ட் மேக் OSக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. தென் நீங்கள் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி LibreOfficeை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் இந்த LibreOffice ஹோம் ஸ்க்ரீனில் கிரியேட்ன்ற ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர்பாயிண்ட்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த LibreOfficeம் ஃப்ரீன்றதால உங்களுடைய கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப் வெர்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்டாக OpenOffice என்ற ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ் சாஃப்ட்வேரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சாஃப்ட்வேரும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ன்றதால உங்களுடைய சிஸ்டமில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த OpenOffice சாஃப்ட்வேருடைய வெப்சைட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த OpenOffice சாஃப்ட்வேரும் விண்டோஸ், லைனக்ஸ் அண்ட் மேக் OSக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. தென் டவுன்லோட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி OpenOffice சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அண்ட் OpenOffice சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர்பாயிண்ட் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த OpenOffice சாஃப்ட்வேரையும் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ஃப்ரீயாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் காட்டின பெஸ்ட் 3 ஆல்டர்னேட்டிவ்ஸ் அண்ட் ஆன்லைன் Office 365 ஃப்ரீ வெர்ஷனை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.